ஸ்ரீபெரும்புதூர் அருகே குடியரசுத் தலைவர் பாதுகாப்பிற்காக சென்ற காவலர்களின் வாகனமானது விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. டெம்போ வாகனம் கண்டெய்னர் லாரி மீது மோதிய விபத்தில் 3 காவலர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாவேந்தர் வழங்க கேட்கலாம். பாவேந்தர், இந்த விபத்து தொடர்பான விவரங்கள். வணக்கம். தமிழகத்திற்கு 2 நாள் பயணமாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ள நிலையில குடியரசுத் தலைவருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக தருமபுரியில் இருந்து காவலர் வாகனம் நேற்று இரவு சென்னைக்கு புறப்பட்டன. இந்த நிலையில் அதிகாலை காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் தாம்பரம் இடையே செல்லும் பொழுது சாலையின் ஓரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி இடித்ததனால் பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கண்டெய்னர் லாரி ஜே டயர் தொழிற்சாலை முன்பு சாலையோரமாக நிறுத்துவதற்கு சடன் பிரேக் அடித்ததனால பின்னாடி வந்த காவலர்களுடைய வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனத்தின் மீது மோதி உள்ளது. இந்த விபத்து அறிந்த இந்த கண்டெய்னர் லாரி ஓட்டுநர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த விபத்து நடந்த உடனேயே வாகனத்தை நிறுத்தாமல் வேகமாக விரைந்து சென்றிருக்கிறார். எனவே இந்த வாகனத்தில் இயங்கி வந்த இந்த கான்ஸ்டபிள் வேலுசாமி, எஸ்ஐ யூசப், எஸ்எஸ்ஐ சித்தையன் உள்ளிட்ட 3 காவலர்கள் காயமடைந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பின்புறத்தில் அமர்ந்து வந்த 4 காவலர்கள் லேசான காயங்கள் ஏற்பட்டு தப்பித்துள்ள சூழல் ஏற்பட்டிருக்கு. யாருக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமான சூழல் ஏற்படல. சிறு சிறு காயங்களால் தப்பித்திருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த விபத்து நிகழ்ந்த போது இந்த விபத்து தொடர்பான அந்த கண்டெய்னர் லாரியும் அது தொடர்பாக ஏற்பட்ட விபத்து குறித்து தாம்பரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விபத்து தொடர்பாக தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 2 நாள் பயணத்திற்காக பாதுகாப்புக்கு வந்த காவல்துறையினோட வாகனம் விபத்துக்கு உள்ளாகி இருப்பது சற்று பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாவேந்தர்.